வணக்கம். செல்வாஸ் ரிவ்யூ காணொளிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம என்ன பார்க்குறோன்னா, டாடா ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிள் 2025 அதில் வந்து மேட்ச் நம்பர் 57 கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே நடந்தது. அதில் சிஎஸ்கே வந்து ஒரு ஆறுதல் வெற்றி பெற்றாங்க. அந்த போட்டிக்கு அப்புறம் ஒரு அணியும் எந்த இடத்துல இருக்காங்க, யார் யார் குவாலிஃபை ஆகுறாங்க, யார் யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே போல் கேகேஆர் வெர்சஸ் சிஎஸ்கே அந்த போட்டியோட ரிவ்யூ. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போட்டி இருக்கு. அதில் வந்து பிபிகேஎஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. அந்த போட்டியோட ப்ரிவ்யூ இதுதான் இந்த காணொலியில் இருக்கு. ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளுக்கு போகலாம். இப்போ 8th April 2025 மேட்ச் நம்பர் 57 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அணியும் எங்க இருக்காங்கன்னு பார்க்குறோம். குஜராத் டைட்டன்ஸ் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க 16 புள்ளிகளை பெற்று. இரண்டாவது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 16 புள்ளிகள். மூன்றாவது இடத்துல பஞ்சாப் கிங்ஸ் 15 புள்ளிகள். நான்காவது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் 14 புள்ளிகள், 12 போட்டிகள் விளையாடி. ஐந்தாவது இடத்துல டெல்லி கேபிட்டல்ஸ் 11 போட்டிகள் விளையாடி 13 புள்ளிகள். ஆறாவது இடத்துல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் நேற்று அந்த தோல்வியினால அவங்களால புள்ளி பட்டியலில் முன்னேற முடியல. ஸோ 12 போட்டிகள், 5 வெற்றி 6 தோல்வி, 11 புள்ளிகள் பெற்று இருக்காங்க 12 போட்டிகளில். ஏழாவது இடத்துல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 11 போட்டிகள் விளையாடி 10 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. எட்டாவது இடத்துல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 11 போட்டிகள் விளையாடி 3 வெற்றி, ஒரு போட்டி முடிவில்லாமல் முடிந்தது, அதால 7 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. ஒன்பதாவது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 போட்டிகள் விளையாடி 9 தோல்விகளோடு 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. அதே போல 10வது இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் நேற்று ஒரு வெற்றியின் மூலம் 6 புள்ளிகள் பெற்று இருக்காங்க. 12 போட்டிகள் விளையாடி 9 தோல்வி, 3 வெற்றிகள், 6 புள்ளிகள் மட்டுமே பெற்று இருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்ம நேற்று காணொலியிலேயே சொல்லியிருப்போம். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒருவேளை ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, கேகேஆருக்கு தான் கெட்டது நடக்கும்னு அதுதான் நடந்தது. ஸோ கேகேஆர் வந்து இப்போ குவாலிஃபையருக்கு உள்ளர டாப் 4க்கு உள்ளர போகிறதுன்றது வந்து ஒரு கடினமான இலக்கு ஆயிடுச்சு. ஸோ இவங்க விழுந்தது பரவாயில்லாமல் கேகேஆரையும் கூட சேர்த்து இழுத்துட்டு வராங்க இப்போ கீழே. ஓகே, அதற்கு அடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கேகேஆர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட ஃபேட் இப்போ இருக்குது. ஸோ இந்த போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. க்ளோஸ் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த போட்டியை பற்றின ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் மேட்ச். இதில் வந்து 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல பேட் பண்ணின கேகேஆர் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 179 ரன்கள் எடுத்திருந்தாங்க, 6 விக்கெட்டுகளை இழந்து. கேகேஆர் தரப்பில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரஹானே 48 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதே போல் மணிஷ் பாண்டே 36 ரன்கள், ரசல் ஒரு அற்புதமான 38 ரன்கள் 21 பந்துகளில். ஸோ எக்ஸ்ட்ராஸ் அப்படின்ற வகையில் 6 ரன் கிடைச்சது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 179 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சது 6 விக்கெட்டுகள் இருந்து. ஆனால் அதுவே கடினமான இலக்கா சென்னைக்கு தெரிய வந்தது. அதே போல் சென்னை அணி பந்து வீச்சு தரப்பில் பார்த்தீங்கன்னா நூர் அகமது வந்து அற்புதமாக பந்து வீசி ஒரு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. அதற்கடுத்து விக்கெட் எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்போஜ் அண்ட் ஜடேஜா ஒரு விக்கெட்டு, தலா ஒரு விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க. இதுதான் நடந்தது. தொடர்ந்து 180 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ண தொடங்கினாங்க. பார்த்தீங்கன்னா தொடக்க வீரர்கள் 2 பேருமே டக்கு, ஆயுஷ் மாத்ரே மற்றும் கான்வே 2 பேருமே டக் அவுட் ஆயிட்டாங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உர்வி பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 31 ரன்கள், நல்ல ஆட்டம், 11 பந்துகளில் 31 ரன்கள், 4 சிக்ஸர், 1 பவுண்டரி, ஸ்ட்ரைக் ரேட் 281. அஸ்வின் 8 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. ஏன் ஒரு 2 டவுன் வந்தாருன்னு தெரியல. அதுக்கடுத்து ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா 19 ரன்கள். பிரேவிஸ் வந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. 25 பந்துகள் 52 ரன்கள். ஷிவம் துபே கடைசியில் சேவியரா வந்து காப்பாத்தினாரு. தோனி நாட் அவுட், கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர் 18 பந்துகளில் 17 ரன்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியா வந்து 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுட்டாங்க. பந்து வீசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வைபவ் அரோரா கேகேஆருக்காக 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்காரு. ஹர்ஷித் ராணா 2, வருண் சக்கரவர்த்தி 2, மொயின் அலி 1 விக்கெட்டு. இருந்தாலும் சென்னையோட அந்த க்ளோஸ் வின் அப்படின்றத வந்து அவங்களால தவிர்க்க முடியல. ஸோ சென்னை வந்து ஒரு ஆறுதல் வெற்றி அடைஞ்சிருக்காங்க.
நிச்சயமா இன்னும் 2 போட்டிகள் இருக்கு. அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தெரியும். இப்போதைக்கு சென்னைக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. நம்ம நேத்தே சொன்னோம் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள திருப்பி போடலாம், உல்டாவா போடலாம்னு சொல்லிட்டு. அதை பத்தி நாம பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்து இன்னைக்கு நடக்க போற போட்டியில வந்து பாத்தீங்கன்னா பிபிகேஎஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் விளையாடுறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. இந்த போட்டியில வென்றே ஆகணும். அவங்க வென்றால் மட்டும்தான் அவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ் அப்படின்றது லைவ்ல இருக்கும். அதை பத்தின ஒரு ப்ரிவியூ என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நடக்க போற போட்டியில தர்மசாலாவில் நடக்குது இந்த போட்டி. பிபிகேஎஸ் வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 58வது போட்டியா நடக்குது. 8th May 2025. பிபிகேஎஸ் வந்து புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்துல இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் 5வது இடத்துல இருக்காங்க. இரண்டு அணிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா தலா 3 போட்டிகள் இன்னும் மீதம் இருக்கு. அதாவது இந்த போட்டி தவிர்த்து இன்னும் 2 போட்டிகள் விளையாடணும். ஆனா அவங்க வந்து 2 அணிகளுமே இந்த போட்டியில வெல்லுவதற்கான முனைப்புல இருப்பாங்க. ஏன்னா பிபிகேஎஸ் இந்த போட்டியில வெல்லும் பட்சத்துல அவங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல டாப்புக்கு பொசிஷனுக்கு போவாங்க. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் ஒருவேளை இந்த போட்டியில வெல்லும் பட்சத்துல அவங்க வந்து டாப் 4க்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல மும்பை இந்தியன்ஸ் வந்து டாப் 4லேருந்து லைட்டா இறங்கி கீழே வரத்துக்கு நடக்கும். ஸோ நிச்சயமா பிபிகேஎஸ் அவங்களோட ரன்னை வந்து கண்டினியூ பண்ண முயற்சிப்பாங்க. அதே போல் டெல்லி கேபிட்டல்ஸும் அவங்களோட ஸ்லைட் அன்லக்கி அதெல்லாம் இருக்கு. அதிலெல்லாம் இருந்து வெளியில வரணும், வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். கேஎல் ராகுல் தன்னுடைய ஃபார்மை திரும்பியும் கொண்டு வர முயற்சிப்பாரு. அதுதான் ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு அற்புதமான கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா போய்கிட்டு இருக்கு பிபிகேஎஸ் தரப்புல. ஏன்னா ரிக்கி பாண்டிங் அந்த சைட்ல இருந்து வந்து நல்ல அற்புதமான ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த காணொலியை கண்டதற்கு நன்றி. வணக்கம்.